நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள். எது நம்மை சுத்தப்படுத்துகிறது? ஒரு சீடுக்கு இருக்கிற வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கும் இருக்கிறத நம்ம நம்பணும். ஒரு விதைக்கு எப்படி ஒரு வல்லமை இருக்கிறதோ தேவனுடைய வார்த்தைக்கும் இந்த வல்லமை இருக்கிறத நம்பினா தான் அது பலன் கொடுக்கும் என்கிறதான உதாரணங்களை நம்மளால் பார்த்து கற்றுக்கவே முடியும். நம்ம ஆண்டவர் சொன்னார் இல்லையா, ஆபிரகாம் நீ வானத்தை பாரு, நட்சத்திரங்களை பாரு, கடற்கரை மணலை பாரு. இன்னைக்கு நம்மள்கிட்ட பார்க்க என்ன இருக்குது? என்கிட்ட கொஞ்சம் விதை இருக்கிறது. அந்த விதை என்ன பண்ண நிலத்தில் விதைச்சேன், அது என்ன பண்ணுது, முளைக்குகள் எல்லாம் நான் நம்புகிறேன், நானும் வளர்ந்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறேன். விதை வளர வளர, சொல்லுங்க, விதை வளர வளர நானும் வளர்றேன். அதான் சொல்றாரு, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை நான் சுத்தம் பண்ணுகிறேன். களை வளருவதற்கு இங்கே நம்ம எதுவும் செய்யணும் அவசியமே இல்லை. ஆனால் விதைகள் வளருவதற்கு அதை நம்ம பராமரிக்கணும். விதைகள் வளருவதற்கு நம்ம அதை விட்டு கொடுக்க வேண்டும். விதைகள் வளருவதற்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு சின்ன எஃபர்ட் போட வேண்டியது இருக்குது. கீழே சொல்றாரு, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினால நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள். சொல்லுங்க, நீர் எங்களுக்கு சொன்ன உபதேசம் எங்களை சுத்தப்படுத்திருக்கிறது. நீர் சொன்ன உபதேசத்தினாலே, அவருடைய வார்த்தையினாலே நான் சுத்தமாக இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், ஆண்டவரே என்னுடைய பலத்தினால நான் சுத்தமாக முடியாது, என்னுடைய சுயத்தினால நான் சுத்தமாக முடியாது. மனிதர்களுடைய ஞானங்களும் மனிதர்களுடைய போதனைகளும் கொஞ்ச நாள் அப்படி என்ன பண்றோம், அப்படி நின்றும். ஆனா நீங்கள் தேவனோடு இணைஞ்சி, அந்த கொடியோடு இணைஞ்சி, சொல்லுங்க, நான் கொடியோடு இணைஞ்சு. அதான் சொல்றாரு, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடுக்காது இருக்கிற கொடி எதுவோ அவர் திராட்சை செடியாம். திராட்சை செடி, நம்ம எல்லாம் கொடியாம். யார் திராட்சை தோட்டக்காரர்? பிதா. சொல்லுங்க, பிதா திராட்சை தோட்டக்காரர், இயேசு திராட்சை செடி, நான் கொடி. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த தோட்டக்காரரும் இங்க இருக்கிறாரு, இங்க வந்து என்ன பண்ணுது, ஒரு செடியும் இருக்கிறது. நீங்கள் இதுல இணைஞ்சி இதுல நீங்க என்ன பண்ண படரும் பொழுது உங்கள் வாழ்க்கை ரொம்ப அழகாய் மாறிடுமா.